சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா இந்த விஷுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு கர்மகாரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்க ராசியிலேயே தங்கி ஜென்மச்சனியாக உங்களை ஒரு வழியாக்கிட்டு இருந்தாரு. இப்போ உங்க ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் எடுத்து வைக்கிற இந்த அடி கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனியோட இறுதி பகுதியான பாதச்சனி காலத்தை ஆரம்பிச்சு வைக்குது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இப்ப ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது. கும்பராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால இத பாதச்சனின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானம். இதுவரைக்கும் ஜென்மச்சனியா இருந்து உங்க உடம்புக்கும் மனசுக்கும் கொடுத்த அழுத்தங்கள் இப்ப குறையும். ஆனா சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வரவு இருந்தாலும் அது வர்ற வேகத்துல செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதனால பேச்சுல ரொம்ப நிதானம் வேணும். நிதானமே பிரதானம்னு நினைச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தை சுலபமா கடந்திடலாம். உறவினர்களோட வருகையால செலவுகள் கூடினாலும் அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும். சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்துகிட்டு அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட 4ஆம் இடமான ரிஷபராசிய பார்க்கறாரு. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், தாய் மற்றும் வாகனங்களை சொல்லக்கூடிய இடம். சனியோட பார்வை இங்க படுறதுனால அம்மாவுக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அவங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. வீட்டை புதுப்பிக்கிறது இல்லைன்னா பராமரிக்கிறதுல சில செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. வண்டி வாகனங்கள்ல போறப்போ ரொம்ப நிதானம் அவசியம். வேகத்தை தவிர்த்து நிதானமா போறது உங்களுக்கு பாதுகாப்பு தரும். பழைய வாகனங்களை மாத்திட்டு புது வண்டி வாங்குற யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும். மனசுல ஒரு சின்ன பதற்றம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அதை தவிர்க்க தியானம் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால உங்களோட 8ஆம் இடமான கன்னி ராசிய பார்க்கறாரு. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் மற்றும் அஷ்டமஸ்தானம். சனியோட நேரடி பார்வை இங்கே விழுறதுனால ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சின்னதா ஒரு பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. அதே சமயம் எதிர்பாராத பண வரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு. பழைய இன்சூரன்ஸ் பணம் இல்லைன்னா வரவே வராதுன்னு நினைச்ச பணம் இப்போ கைக்கு வந்து சேரும். மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தா அதை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு வரும். வெளியூர் பயணங்களின் போது உங்க உடைமைகளை கவனமா வச்சுக்கோங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்க நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. உங்களோட ஆயுள் பலம் கூடும். பய உணர்வு நீங்கி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். சனி பகவானோட 10ஆம் பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடமான தனுசு ராசி மேல விழுது. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். சனியோட பார்வை இங்க விழுறதுனால உங்களோட வருமானத்துல இருந்த தடைகள் மெல்ல மெல்ல விலகும். ஆனா வர்ற லாபம் உடனே செலவாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்த பிணக்குகள் தீரும். அவங்க மூலமா சில நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனா சனியோட பார்வைங்கிறதுனால எதையும் நீங்க போராடித்தான் பெற வேண்டி இருக்கும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவுமே கிடைக்காது. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பா வந்து சேரும். சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கைகூடி வரும்.
தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு கவனமான காலமா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த ஜென்மச்சனியோட பாதிப்பு முடிஞ்சதுனால தொழில்ல ஒரு வேகம் பிறக்கும். ஆனா 2ஆம் இடத்து சனிங்கிறதுனால பண பரிமாற்றத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அனுபவசாலிகளோட ஆலோசனையை கேட்டு இறங்குங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. கூட்டு தொழில் பண்றவங்க பார்ட்னர் கிட்ட கணக்கு வழக்குல ரொம்ப தெளிவா இருக்கணும். பங்குதாரர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம், அதை நிதானமா பேசி தீர்த்துக்கோங்க. யாருக்கும் இப்போ கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா பாதச்சனி நடக்கிறப்போ கொடுத்த பணம் திரும்பி வர்றதுல கொஞ்சம் இழுபறி இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய சகிப்புத்தன்மையை கத்துக் கொடுக்கும். ஆபீஸ்ல உங்க மேல வீண் பழிகள் வரலாம், இல்லைன்னா உங்களோட வேலைய மத்தவங்க தட்டி பறிக்க பாப்பாங்க. இதையெல்லாம் கண்டு நீங்க பதறாம உங்க வேலைய மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் வரலாம், அதை ஏத்துக்கிட்டு போறதுதான் இப்போதைக்கு நல்லது. மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாம இருக்க வேலையை சரியான நேரத்துல முடிச்சிடுங்க. சக ஊழியர்கள் கிட்ட உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க. கடின உழைப்பு மட்டும்தான் உங்களை காப்பாத்தும். இந்த நேரத்துல நீங்க காட்டுற பொறுமை பின்னாடி வர்ற காலங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை தேடித்தரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த பாதச்சனி காலம் குடும்ப நிர்வாகத்துல ஒரு சவாலை கொடுக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும், அதனால பட்ஜெட் போட்டு செயல்படுங்க. பிள்ளைகளோட படிப்பு மற்றும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கணவருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், அதை நீங்க தான் சாமர்த்தியமா கையாளணும். வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். தங்க நகைகள் வாங்குறப்போ ரொம்ப கவனமா இருங்க. உறவினர்களோட வருகையால செலவுகள் கூடும். உங்களோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். குறிப்பா கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் பிறக்கும். ஆனா கவனச்சிதறல்கள் வராம பாத்துக்கணும். எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறலையேன்னு சில சமயம் தோணலாம். அதனால ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்க்கறது மனசுல ஆழமா பதியும். தேவையற்ற நண்பர்கள் சேர்க்கையால படிப்புல ஆர்வம் குறையலாம். அதுல ரொம்ப உஷாரா இருங்க. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கணும்னா நீங்க மத்தவங்களை விட அதிகமா உழைக்கணும். உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம்தான் சீட்டு கிடைக்கும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதலை சரியா பயன்படுத்திக்கோங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருங்க. உங்களோட எதிர்காலத்தை நீங்களே தான் செதுக்கிக்கணும். விவசாயிகளுக்கு இது ஒரு சுமாரான பலனைத்தான் தரும். விளைச்சல் ஓரளவுக்கு கை கொடுத்தாலும் சந்தையில சரியான விலை கிடைக்கிறதுல இழுபறி இருக்கும். வேலையாட்கள் தட்டுப்பாடு உங்களை ரொம்பவே சோதிக்கும். கால்நடைகள் பராமரிப்புல கூடுதல் கவனம் செலுத்துங்க. நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா இப்போதைக்கு அதை அமைதியா கையாள பாருங்க. கோர்ட் கேஸ்ன்னு போறத தவிர்க்கிறது நல்லது. கடன் வாங்கி புதுசா எதையும் செய்யாதீங்க. இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பயிர்களை காப்பாத்திக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமா தான் வந்து சேரும். உங்களோட விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா அதுல சில நிபந்தனைகள் இருக்கலாம். உங்க திறமையை நிரூபிக்க நீங்க ரொம்பவே மெனக்கிட வேண்டியிருக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்கும், ஆனா செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கும். புகழும் கௌரவமும் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவிகள்ல மாற்றங்கள் வரலாம். மக்கள் மத்தியில நீங்க பேசுற பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன தப்பான வார்த்தை கூட உங்க பேரை எடுக்கும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு எதிராக சில சதி திட்டங்கள் தீட்டப்படலாம். பதவிகளுக்காக அவசரப்படாம பொறுமையா இருந்தா காலப்போக்குல நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க இப்போ ரொம்ப உஷாரா இருக்கணும். பாத சனிங்கிறதுனால கால் பாதம், கணுக்கால் மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்கள்ல போறப்போ ரொம்ப நிதானம் அவசியம். வேகத்தை குறைச்சு நிதானமா போங்க. முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதும் தூங்குறதும் உங்களை ஆரோக்கியமா வைக்கும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்துல காட்டுற அக்கறை தான் இப்போ உங்களுக்கு பெரிய சொத்து. எதையும் நினைச்சு மனசை போட்டு புண்ணாக்கிக்காதீங்க. இந்த சனி பெயர்ச்சியில பார்வை பலன்கள் பத்தி சொல்லணும்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதால குடும்பத்துல நிதானம் தேவை. 8ஆம் இடத்தை பார்க்கறதால ஆரோக்கியத்துல எச்சரிக்கை அவசியம். 11ஆம் இடத்தை பார்க்கறதால வருமானத்துக்கு வழி பிறக்கும். இந்த 3 இடங்களும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால நீங்க எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யணும். பாத சனிங்கிறதுனால சில சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை இறைவன் கொடுப்பாரு.
பயப்படாம நிதானமா செயல்பட்டா இந்த காலத்தை கடந்துடலாம். சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுக்க போறாரு. அந்த பாடத்தை சரியா படிச்சா நீங்க தான் வெற்றியாளர். பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டா கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அதனால உங்க ராசிநாதன் உங்களுக்கு பெரிய தீமைகளை செய்ய மாட்டாரு. இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் காலையில எள்ளு தீபம் ஏத்தி வழிபடலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடைமாலை சாத்தி வணங்குறது உங்களோட பாத சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லனா எள்ளு சாதம் தானமா கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. சனி பகவான் கிட்ட உங்களோட கஷ்டங்களை சொல்லி மனமுருகி வேண்டிக்கோங்க. சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது மன அமைதியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யுங்க. கருப்பு நிற துணிகளை தானமா கொடுக்கலாம். பறவைகளுக்கு, குறிப்பா காகத்துக்கு தினமும் சாதம் வைக்கிறது சனியோட அருளை பெற்றுத்தரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதை விளம்பரம் பண்ணாதீங்க. நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தா சனி பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. கும்பராசிக்காரங்க எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யறவங்க. ஆனா இந்த பாத சனி காலம் உங்களை கொஞ்சம் நிதானமா இருக்க சொல்லுது. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் ஆபத்துல முடியும். அதனால பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறதுல தப்பில்ல. இந்த 2.5 வருஷம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனா மாத்தும். பழைய தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய திட்டமிடுங்க. காலமும் நேரமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அது வரைக்கும் பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருங்க. முடிவா சொல்ல போனா விசுவாவசுவரோட சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு சில சவால்களை கொடுத்தாலும் ஜென்ம சனி விலகிறது ஒரு பெரிய ஆறுதல். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்களுக்கு இந்த பாத சனி ஒரு முதிர்ச்சியான ஞானத்தை அள்ளித்தரும். உழைப்ப நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. சனி பகவான் உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவாரு. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியையும் தெளிவையும் அடைய போறீங்க. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.